என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு நம்ம ஷார்ப் பண்றதுனா ஒரு இதுல கொட்டுறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி செய்ய போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு A4 ஷீட் வேணும்னா நீங்க A4 ஷீட் வச்சு பண்ணுங்க. நான் கத்திரிக்காய் பேப்பர் வச்சு பண்றேன். நல்லா நடுவா வச்சு கிளீனுங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை வந்து நம்ம வச்சு 7 to 14 வச்சுக்கணும். இந்த 7லேருந்து இந்த 14 இருக்குல்ல அதில் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது இருக்குல்ல அந்த கரெக்டாக இருக்க பார்த்து ரெஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை விரிச்சிட்டு அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல இந்த அதே மாதிரி நம்ம குறிச்சதை வச்சு இந்த சைடு வச்சு பண்ணணும். அதுக்கடுத்து இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த சைடு வச்சிடணும். அதுக்கடுத்து அதே மாதிரி இது நல்லா திருப்பி ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுட்டு முதல்ல பண்ண மாதிரியே பண்ணணும். அதுக்கடுத்து இது மாதிரி இருக்குமா, இந்த சைடு இது இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த இதை இப்படி பண்ணணும். அதுக்கடுத்து இதை இப்படி பண்ணணும். அதுக்கடுத்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும். அதுக்கடுத்து இதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இது இருக்குல்ல முதல்ல பண்ண நிறைய வச்சுட்டு இப்படி பண்ணணும் ரெண்டு சைடும். அதுக்கடுத்து இப்படி வச்சுட்டு திருப்பிடுங்க. திருப்பினோடனே ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கேல் அதை வச்சுட்டு இந்த அந்த அந்த நம்ம செஞ்ச இடம் இருக்குல்ல அதை வச்சு இப்படி அமுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு அதுக்கடுத்து இப்படி இப்படி இருக்கா, இது இப்படி திருப்பி மடிக்கிட்ட எனக்கு டஸ்ட்பின் வந்துச்சு. இப்போ இருங்க பண்ணி காமிக்கிறேன். அதான் டஸ்ட்பின் பண்ணிட்டேன். இதான் நம்ம ஷார்ட் பண்ணி இதில் கொட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்டிட்டு போயிருங்க. பாய்.